ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2 மாதங்கள் கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தின உங்களுடைய மேலான கிருபை தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த மாதத்திலே கர்த்தர் நீங்கள் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இந்த மாதத்திலே கர்த்தர் ஆண்டவரே எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் செய்கிற தேவன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பொழியும் பரலோகத்தின் தேவனானவர் ஆண்டவராகிய தேவன் அற்புதத்தையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்து இந்த மார்ச் மாதம் உமது கரத்தில் கொடுக்குறோம். கர்த்தர் நீங்கள் அற்புதமாய் வழி நடத்தி செல்லுங்கப்பா. ஒரு ராஜ்யத்தின் வல்லமையை பிரசங்கிக்கிற இந்த வேளையில் திருச்சபை மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணின் கண்மணியை போல 2ஆம் மாதம் முழுவதும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துறீங்க. இந்த 3ஆம் மாதத்துக்காக திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக பெரியோர்லேருந்து சிறியோர் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக செபிக்கிறோம். சுகமும் பலமும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் ஆண்டவரை கிருபையும் தயவும் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. தேவநாம மகிமைப்பட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ உங்கள் விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. இந்த ஆரம்ப ஜெபத்தை கர்த்தருடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே, ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நமக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஆராதனையாக இருக்க போகிறது. ஆகவே தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லை, தாங்கி நடத்தினீரே, போல்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது, நன்றியப்பா நல்லவரே. கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. எல்லாரும் புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று புதிராக பிறந்தது. சொல்லுவோம், புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதிராக பிறந்தது. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, எல்லாரும் கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. பாடுவோம், புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதிராக பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதிராக பிறந்தது. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும்
வல்லவரே. கரங்களை தட்டி எபினேசர் நீங்க தான், இதுவரை உதவி நீங்க. எபினேசர் நீங்க தான், என்னையும் கண்டீரையா. எல்லாரும் சேர்ந்து glory Lord. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. பாடுவோம், புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ஓ எஸ் லோர்ட், புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டோம், உண்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. கரங்களை தட்டி yes Lord, amen Lord, yes Lord Jesus. உறுதியை பற்றி கொண்டோ உம்மை நம்பி உள்ளே. உறுதியை பற்றி கொண்டே உம்மை நம்பி உள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. எல்லாரும் புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ஓ எஸ் லோர்ட், புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் ஹல்லேலூயா. என்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. சொல்வோம், ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. பாடுவோம், புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ஆமென் லோர்ட், புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவர். நன்றி அப்பா ஹல்லேலூயா. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. சொல்லுவோம், இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். 2 மாதங்கள் ஆண்டவராகிய தேவன் நமக்கு அற்புதமும் அடையாளங்களும் கிருபைகளை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து
2 மாதங்கள் நம்மளோடு கூட இருந்த ஆண்டவர் இந்த 3ஆம் மாதத்திலும் பரலோக தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் இரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் சுகம் உண்டு. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். அவர் நாமத்தில் செய்வின கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. அவர் நாமத்தில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வாசல்கள் திறக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடலாம். தேவ நாம மகிமைப்படுவதா. ஆண்டவர் 2 மாதங்கள் முடிக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மளாக கடந்து வரல, கர்த்தருடைய கரம் நம்ம வழி நடத்தி சென்றது. ஆமென், ஹல்லேலூயா. எஸ், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். கரங்களை தட்டி ஓ எஸ் லோ ஹலோ இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோம், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Oh, yes Lord, we praise the mighty name Lord Jesus. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் இரட்சிப்பு உண்டு. சொல்லி பாடுவோம். Amen Lord. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் இரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் இரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம், நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. பாடுவோம், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு.
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. இந்த மனுஷருக்குள்ளே கரங்களை தட்டியான வேறொரு நாமமில்லை. சொல்லுவோம். அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். கரங்களை தட்டி, yes Lord Jesus, we praise the mighty name of Father God Jesus. Hallelujah. அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. எல்லா மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. Glory Lord. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. அவர் நாமத்தில் நித்திய ஜீவன் உண்டு. ஆமென் Lord. Hallelujah. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. அவர் நாமத்தில் சுகம் உண்டு. அவர் நாமத்தில் வியாதிகள் மறைந்து போகும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாக மாறும். காரியம் வாய்ப்பதற்கென்றே வேறொரு நாமம் நமக்கு இல்லே. இயேசு என்ற நாமத்தினாலே அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு பாடுவோம். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் இந்த மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. சொல்வோம். அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம். அவன் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. அவன் நாமத்தில்
வியாதிகள் முடிவும் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கு இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உண்டாயிருக்கு ஒப்பாக வேறொரு நாமம் இல்லை. இயேசு ராஜாதி ராஜா ஆண்டவராக இயேசுவை பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு நாமம். அவன் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, வியாதியின் விடுதலை உண்டு. அவன் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. எல்லாரும் அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லா மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுவோம், அவன் நாமம் என்னை பிரஸ்தாபப்படுத்தும். எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆமென் லார்ட் எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், அவருடைய நாமம் அற்புதம் செய்கிற நாமம், அவருடைய நாமம் மகத்துவத்தின் நாமம், அவருடைய நாமம் அதிசயமுள்ள நாமம். ஆமென் லார்ட் ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் என்னாலும் நடத்திடும் கிருபை தானே. வெள்ளத்தின் மத்தியிலே நோவாவை தாங்கிய கிருபை என்றும் மாறிடாது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அன்றும் இன்றும் ஒரே கிருபை தான், இன்றும் அதே கிருபை தான். கெட்ட குமாரனாய் இருந்த என்னையும் அனைத்து சேர்த்து கொண்டீரே. பாவத்தை போக்கிடும் கிருபை தானே, ரட்சிப்பை கொடுத்திடும் கிருபை தானே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே என்னையும் பிள்ளையாக மாற்றினீரே. மன்னிப்பு தந்திடும் கிருபை தானே, பரலோகம் சேர்த்திடும் கிருபை 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 கிருபை. இந்த மாதம் நம்ம இருக்கிறோன்னா கர்த்தருடைய கிருபை. 2ஆம் மாதம் முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்கள் 2ஆம் மாதம் வேணும்னு நினச்சா கூட அது வராது. ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் இந்த 3ஆம் மாதத்தில் ஆண்டவர் பாராட்டினார் இல்லையா, இந்த நாளை சந்திக்க முடியும் நினச்சார் இல்லையா, அவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்கள், அவருடைய கிருபை, அவருடைய கிருபை சொல்லுங்களேன். இந்த கிருபத்துக்கு அளவே இல்லைங்க. கிருபைன்றது நீங்கள் சம்பாதிக்கிறதுனால, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால, நீங்கள் உபாசிக்கிறதுனால வர கிருபை இல்லை. நீங்கள் ஒன்றுமே செய்யலைனாலும் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி கர்த்தர் கிருபையாய் உங்களை ஜெயிச்சிருக்கிறார். பிள்ளைகளாக அந்தஸ்தை கொடுத்துருக்கிறார், நீதிமான அந்தஸ்தை கொடுத்துருக்கிறார், நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென் லார்ட் ஹல்லேலூயா.
நாளிலும் எந்த காலத்திலும் கிருபை மட்டும் போதுமே. எந்த நிலையிலும் எல்லா காலத்திலும் கிருபை மட்டும் போதுமே. என்னாலும் நடத்திடும் கிருபைதானே, எப்போதும் தாங்கிடும் கிருபைதானே. என்னாலும் நடத்திடும் கிருபைதானே, எப்போதும் தாங்கிடும் கிருபைதானே. கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். கரங்களை தட்டி வெள்ளத்தின் மத்தியில் நோவாவை தாங்கிய கிருபை என்று மாறிடாதே. வெள்ளத்தின் மத்தியில் நோவாவை தாங்கிய கிருபை என்றும் மாறிடாதே. வெள்ளத்தின் மத்தியில் நோவாவை தாங்கிய கிருபை என்றும் மாறிடாதே. அன்றும் என்றும் ஒரு கிருபைதானே, என்றென்றுமே அதை கிருபைதானே. அன்றும் என்றும் ஒரு கிருபைதானே, என்றென்றுமே அதை கிருபைதானே. கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. கிருபை போதுமே என்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. கெட்ட குமாரனாய் இருந்த என்னை அனைத்து சேர்த்து கொண்டீரே. கெட்ட குமாரனாய் இருந்த என்னை அனைத்து சேர்த்து கொண்டீரே. பாவத்தை போக்கிடும் கிருபைதானே, ரட்சிப்பை கொடுத்திடும் கிருபைதானே. எல்லாரும் பாவத்தை போக்கிடும் கிருபைதானே, ரட்சிப்பை கொடுத்திடும் கிருபைதானே. கிருபை போதுமே என்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. கிருபை போதுமே என்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. எல்லாரும் கரங்கள் தட்டி பாடலாம் உற்சாகத்தோடு. கிருபை கொண்டாடுவோம். சிலுவையிலும் ரத்தத்தை சிந்தியே என்னையும் பிள்ளையாய் மாற்றினீரே. சிலுவையிலும் ரத்தத்தை சிந்தியே என்னையும் பிள்ளையாய் மாற்றினீரே. மன்னிப்பு தந்திடும் கிருபைதானே, பரலோகம் சேர்த்திடும் கிருபைதானே. மன்னிப்பு தந்திடும் கிருபைதானே, பரலோகம் சேர்த்திடும் கிருபைதானே. கிருபை போதுமே, ஓ கிருபை போதுமே பாவம் போக்கவே. கிருபை போதுமே உன்னை மீட்கவே. சேர்த்து கரங்களை தட்டி கிருபையை கொண்டாடுவோம். கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. கரங்களை தட்டி கிருபையை கொண்டாடுவோம். Lord, we praise with the music, Lord. வெள்ளத்தின் மத்தியில் நோவாவை தாங்கிய கிருபை என்றும் மாறிடாதே.
வெள்ளத்தின் மத்தியில் நோவாவை தாங்கிய கிருபை என்றும் மாறிடாதே. அன்றும் என்றும் ஒரு கிருபைதானே, என்றென்றுமே அது கிருபைதானே. ஓ அன்றும் என்றும் ஒரு கிருபைதானே, என்றும் அது கிருபைதானே. கிருபை போதுமே உன்னை மீட்கவே, பாடுவோம். கிருபை போதுமே பாவம் போக்கவே. கிருபை போதுமே என்னை மீட்கவே. கிருபை போதுமே பாவம் போக்கவே. எந்த நிலையிலும் எல்லா காலத்திலும் கிருபை மட்டும் போதுமே. எந்த நிலையிலும் எல்லா காலத்திலும் கிருபை மட்டும் போதுமே. என்னாலும் நடத்திடும் கிருபைதானே, எப்போதும் தாங்கிடும் கிருபைதானே. என்னாலும் நடத்திடும் கிருபைதானே, எப்போதும் தாங்கிடும் கிருபைதானே. கிருபை போதுமே என்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. கிருபை போதுமே என்னை மீட்கவே. கிருபை போதுமே பாவம் போக்கவே. Lord, thank you. Amen. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Amen Lord. இன்னொரு கிருபையை வச்சு பாடிடலாம். ஆண்டவராகிய தேவன். திருப்பி மியூசிக் போடுங்க. நல்லா Alle, alle, alleluia. Alle, 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 alleluia. Alle, 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 alleluia. Alle, 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 alleluia. சொல்லுவோம். Alle, 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 alleluia. Alle, 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 alleluia. கிருபை போதுமே என்னை மீட்கவே. கிருபை போதுமே பாவம் போக்கவே. சொல்லுவோம். கிருபை போதுமே உன்னை மீட்கவே. கிருபை போதுமே பாவம் போக்கவே. ஹல்லே 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 ஹல்லேலூயா. எல்லாம் ஆஹா glory Lord மகிமை. ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா. ஹல்லே 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 ஹல்லேலூயா. ஹல்லே 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 ஹல்லேலூயா. ஹல்லே ஹல்லே அல்லே அல்லேலூயா. சிலுவையில் ரத்தம் சிந்திய பிள்ளையாய் மாற்றினீரே. சிலுவையில் ரத்தத்தை சிந்திய பிள்ளையாய் மாற்றினீரே. மன்னிப்பு தந்திடும் கிருபைதானே, பரலோகம் சேர்த்திடும் கிருபைதானே. எல்லாரும் மன்னிப்பு தந்திடும் கிருபைதானே, பரலோகம் சேர்த்திடும் கிருபைதானே. ஓ மன்னிப்பை தந்திடும் கிருபை போதுமே கிருபைதானே. ஹல்லேலூயா. glory Lord. மீட்கவே. கிருபை போதுமே பாவம் போக்கவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Thank you Lord Jesus. Enough. Amen. Glory to Jesus. Thank you Lord. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பது வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. திருப்பி சொல்வார், கர்த்தர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடினால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கண்மலையாக கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களையும் என்னையும் எந்த பிசாசும் தொட முடியாது, எந்த வியாதியும் நெருங்க முடியாது, எந்த தரித்திரமும் வராது. கர்த்தர் பரலோகத்தின் தேவன். கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். யெகோவா நிசியா எழுந்தரிலும் சத்ருவை துரத்தை வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டமாக்கினீரே. என் எரிகின்ற சூளைக்குள் எரியப்படும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீரே. கர்த்தரே தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவோம். ஆமென் லார்ட். ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் ஃபார் யுவர் மைட்டி பிரசன்ஸ். ஆமென். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம், எல்லாரும் உற்சாகத்தோடு பாடலாம். மாதத்தின் முதல் நாள் இந்த ஃபர்ஸ்ட் டே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். வரப்போக்கு நாட்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பரலோகத்தின் தேவன் உங்களை பாதுகாப்பார். ஆமென். பிதாவாகிய தேவன் உங்களை பாதுகாப்பார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாப்பார். ஆமென் லார்ட். ஹalleluya. glory. கரங்களை தட்டி எஸ் லார்ட் ஜீசஸ், we praise some mighty name. ஓ ஓ எல்லாரும் எல்லாரும் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லுவோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. சொல்லுவோம். யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, சொல்வோம். யெகோவா என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் வல பக்கத்தில் அவர் எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாம் காப்பாற்றினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லாரும் எல் ரோய் என் தகப்பனே. பாடுவோம். யெகோவா ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே,
யெகோவா யெகோவா என் ராஜனே. ஓ ஓ ஓ ஓ ஓ எல்லாரும் yes Lord, we praise the mighty name. யெகோவா நிசியான் எழுந்தருளீர், சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியான் எழுந்தருளீர், சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல்லாரும் என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல்லாரும் எல் ஷடாய் தெய்வமே, லோரிலோ எல்ரோயி என் தகப்பனே, நல்லோ யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, மகிமை எல்ரோயி என் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, யெகோவா உமது பிரசன்னம் கடந்து வரட்டும். ராஜனே. எல்லாரும் சேர்ந்து கரங்கள் தட்டி என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துல வந்து நான் ஆசீர்வதிப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்கள் எல்லாம் உடைய கண்கள் காண்கிறதாயும் உடைய செவிகள் கவனிப்பதாய் இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. உன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தேசத்தில் சேமத்தை கட்டளையிடும் என்று சொன்னீர். தேசத்திலே ஆண்டவரே எழுப்புதல் துதி மையத்திலே சேமத்தை கத்தர் கட்டளையிடுங்க, சுகத்தை கட்டளை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சௌக்கியத்தை கொடுங்க, பொருளாதார வளர்ச்சி கத்தர் கொடுங்க. பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் கத்தரால் ஆண்டவரை பிரகாசிக்கும்படியா தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. Glory Lord. மகிமை. கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? உயிரோடு எழுந்த இயேசுவை நான் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கரங்களை தட்டி Glory Lord. உயிர்த்தெழுந்த வல்லமை உண்டாகட்டும். மாதத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்த அபிஷேகத்தின் வல்லமை உண்டாகட்டும். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழும் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சமாதான காரணரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரித்து போன அந்த லாசரு அன்று தேடிய இயேசு வந்தீரே. Glory Lord, man, yes, glory, மகிமை. உயிர்த்தெழுந்த வல்லமை உண்டாகட்டும்.
ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே, ஒவ்வொரு வருமானத்துக்குள்ளே உயிர் தந்த வல்லமை உண்டாகட்டும். ஆமென் லார்ட். போன அந்த லாசர் அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசர் அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே. ஹalleluya, 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 ஹalleluya. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனாலும் உயிரோடு எழுந்தவரே, என் எதிரியை ஜெயித்தீரே. ஹalleluya, glory Lord. கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. பாடுவோம். சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தவரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, எல்லாரும் நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து சத்தமா உற்சாகமா கரம் தட்டுங்க. மாசம் 1ஆம் தேதி இந்த சவுண்டு கூட நீங்க துதிக்கிறதுல ஆர்ப்பரிக்கிறதுல எரிகோவின் மதில் இடிஞ்சு விழும். நீங்க துதிக்க துதிக்க எல்லாம் எரிகவும், இந்த மாதத்தில் இருக்க எல்லா எரிகோ மதிலும் விழுந்து போகும். பர்வதங்களும் மெழுகு போல உருகும். எல்லா சூழ்நிலைகள் மாறி போகும். மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தை விழுந்து போகும். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென் லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் ஹalleluya, ஹalleluya, எல்லாரும் ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. உயிரோடு எழுந்த இயேசு நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. ஹalleluya. நீர் ஒருவரே இரட்சகர். ஆமென் லார்ட். நீர் ஒருவரே ஆண்டவர். நீ ஒருவரே ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி
தூக்கி தூக்கி எடுத்தீரே எல்லாரும் சந்தோஷமா நீ சமாதான ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஆமெல்லோ தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவர் ஆமெல்லோ என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. ஹalleluya 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 எல்லாரும் ஹalleluya 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 எல்லாரும் ஹalleluya 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 எஸ் ஹalleluya Yes. தேவனுடைய அபிஷேகத்தில் வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடைந்து போகட்டும். எல்லா பிசாசின் கிரியைகள், அந்த ஆற கிரியைகள், வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் இயேசு நாமத்தில் விலகட்டும். ஓ மகிமை மகிமை இந்த முதல் நாளிலே தேவ பிரசனம் இறங்கட்டும். ஆமெல்லோ எல்லா தடைகளும் உடைந்து போகட்டும். எரிகோ உடைந்து போகட்டும். யோர்தான் இரண்டாக பிளக்கட்டும். சங்கிலிகள் கலந்து விழட்டும். கதவுகள் திறக்கப்படட்டும். அற்புதம் செய்கிற இயேசு அற்புதம் செய்வீராக. ஆமென். அவர் ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. We are going to worship the Lord of Lords, the King of Kings this morning. வானாதி வானங்களில் வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya. Glory Lord. ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரோட கண்கள் மூடி இருக்கட்டும். அவரை ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் முன்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே
கரங்களை உயர்த்தி Hallelujah, hallelujah, amen. Hallelujah, Hallelujah, amen. Hallelujah, Hallelujah, amen. Oh, worship the Lord, hallelujah. Glory, Lord. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. Oh, glory Lord, we worship you Lord. Hallelujah, hallelujah. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும். சுலோமா, நீர் போதுமே. Hallelujah, hallelujah, amen. hallelujah, Hallelujah, எல்லாரும் ஆராதிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கணும். அப்பாவை ஆராதிக்கணும். பரலோகம் இறங்கி வரட்டும். உங்க பிரச்சனைகள், உங்க போராட்டங்கள், உங்க நிந்தனைகள், உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய வேதனைகள், எல்லா வியாதிகளும், எல்லா தரித்திரங்களும், எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் அற்புதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ மகிமை, ஓ மகிமை. எஸ் எஸ் எஸ். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இங்க நிக்கிற ஒவ்வொரு பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் முதற்கொண்டு, அருமையான அம்மா, அருமையான அப்பா, அருமையான அக்கா, அருமையான அண்ணன், அருமையான தங்கச்சி, அருமையான தம்பி, அருமையான சிறிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பீராக. Yes, Lord. Glory, Lord. Hallelujah. Glory, Lord. Glory, Lord. Vara vara shadara vara vara madura vara. Dimana vara vara shadara vara madura vara vara vara. Dimana vara vara shadara vara. துக்கம் மறைந்து போகும். உங்களுடைய கண்ணீர் யாவும் துடைக்கிற ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. உன் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓ மகிமை மகிமை. Let the power of the Holy Spirit, let the touch of the Holy Ghost touch. Hallelujah, 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 hallelujah. வியாதிகள் மறைந்து போகட்டும், கட்டிகள் மறைந்து போகட்டும்,
கேன்சர் நோய் மறைந்து போகட்டும், இருதய நோய் மறைந்து போகட்டும். கர்த்தருடைய வார்த்தை அனுப்புகிறான் இயேசு நாமத்தினாலே. உங்களுடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ண சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் ஸ்டீபனுக்காக ஜெபிக்கிறேன். அவருக்கு பரிபூர்ண பலத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. அருமையான எஸ்தர் ரூத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளிலிருந்தும், எல்லா கஷ்டத்திலிருந்தும், எல்லா ஆண்டவரை கர்த்தர் கிரானிக் டிசீஸிலிருந்தும் விடுதலை உண்டாகட்டும். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மேடும், இங்க நிற்கிற ஒவ்வொரு மேடும் நான் ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். கர்த்தர் செழிப்படைய செய்யும்படியாக நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வத்தாத நீரூற்று, Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Thank you. இந்த மூன்றாம் மாதத்திற்கான செய்தி இதுக்காக நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். 2 மாதங்கள் அற்புதமாய் வழி நடத்தின ஆண்டவர் இந்த 3ஆம் மாதத்தில் மார்ச் மாதம் மார்ச் பண்ணி போகும். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி போகும், நீங்க பின்னாடி வருவீங்க. என் அப்பா உங்களுக்கு முன்னாடி போவார், நீங்க பின்னாடி வருவீங்க. தடையை நீக்கிறவர் முன்னே செல்கிறார். ஆகவே சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சகல துதி கனம் மகிமை மேன்மை புகழெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை என்னத்தை திறப்பாரு? வானத்தை திறப்பார். சொல்லுங்க, என்னத்தை திறப்பாரு? வானத்தை திறப்பார். அப்புறம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வானத்தை திறப்பார். நல்ல பொக்கிஷசாலை, நல்ல பொக்கிஷசாலை வானத்தை திறப்பார். பாயிண்ட் நம்பர் 1, தேவன் உங்களுக்காக பரலோகத்தை பொக்கிஷங்களை திறப்பார். பரலோகத்தில் உள்ள என்னதான் பொக்கிஷங்களை உங்களுக்கு திறப்பார். அப்போ பொக்கிஷ சாலை எங்கே இருக்கிறது? பொக்கிஷ சாலை எங்கே இருக்குது என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷ சாலையாக ஆண்டவராக தேவன் உங்களுக்கு விசேஷ விதமாய் ஆண்டவர் திறக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே திஸ் சீசன் இஸ் வாட் கால் த ப்ரேயர் சீசன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரேயர் எல்லா இடத்துலையும் ப்ரேயர்னு இருக்கும். 5 hours 7 hours இல்லை 40 days 30 days எப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க 40 நாள் போட்டாங்களா, நம்ம ஆளுங்க 40 நாள் போட்டாங்க. இப்போ அவங்களும் 40 நாள் இருந்துட்டு இருக்காங்க. 20ஆம் தேதி பிரேக் பண்ண போகிறாங்க, நம்ம ஆளுங்க 29ஆம் தேதி பிரேக் பண்ணுவாங்க. இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இது பைபிளில் எங்கேயாவது லென்டேஸ் ப்ரேயர் இருக்கா? சிலுவை போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது உபாசம் இருந்து ஜெபம் இருந்தாரா? நான் படித்து பார்த்த வரைக்கும் பைபிளில் இல்லை. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், அப்படியாவது ஜெபிக்கட்டும் அப்படின்னு போட்டோம், அப்படியாவது ஜெபிக்கட்டும். ஆனால் அன்றைக்கி ராத்திரி தான் அவர் என்ன பண்ணார்? ராபோஜனம் எங்கே வச்சார்? மாண்டி டெஸ்ட்டு சபாக்கிழமை வியாழக்கிழமை என்ன பண்ணார்? மேல் விட்டாரையில் என்ன கொடுத்தாரு? அப்பமும் ரசம் சாப்பிட்டார் இல்லையா? சரி, இன்றைக்கி 3 விதமான காரியங்களை குறித்து உங்களோட நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆண்டவராக தேவன் ஆஸ்வதிக்கிற தேவன் மிக முக்கியமான ஒரு 3 வித காரியத்தை நான் பார்க்க போகிறோம். ஜெபம் பரலோக பொக்கிஷ சாலையை திறக்கும். உங்கள் ஜெபம் பரலோக பொக்கிஷ சாலையை திறக்கும். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக தம்முடைய பொக்கிஷ சாலையாக பரலோகத்தில் ஆண்டவர் தம்முடைய பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பின்பகுதி எடுத்து வாசிக்கலாம்.
தமது வலது கரம் செய்யும் வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை ரட்சிப்பின் காண்பித்து வல்லைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஆமா, எங்க கேட்பாராம்? என்ன கேட்பாருங்க? ஆமா, ஜெபம் பண்ணா தானே கேட்பாரு. ஜெபமே பண்ணலன்னா எப்படி கேட்பாரு? ஆகவே ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். அது 40 நாளாக இருக்கட்டும், 60 நாளாக இருக்கட்டும், 100 நாளாக இருக்கட்டும், எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஜெபத்தை கேட்பார். இவ்வளோ நாள் நடக்கலைன்னா இன்னைக்கு நடக்கும் பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். அது என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கலாம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம். என்னவென்று சத்தம்? பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷமாகிய ஆண்டவராகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பொக்கிஷம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா சாதாரணமாக இல்லை. பரலோகத்தில் இருக்கிற பரம பிதா யாரை கொடுத்தார்னா இயேசுவை இந்த பூமிக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த பொக்கிஷத்தின் சத்தம் வெளிப்பட ஆரம்பித்தது. நீங்களும் ஜெபம் பண்ணும் பொழுது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, ஏறெடுக்கும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வானத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் பலன் வரும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து பதில் வரும், பரலோகத்திலிருந்து பலன் வரும். உங்கள் மேல் வானத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் விசேஷமான காரியங்களை, சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆகார் என்று ஒரு ஸ்திரீ இருந்தாள். ஆகார் என்று ஸ்திரீ இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த கதை. ஆகார் என்ன பண்ணான்னா, தன்னுடைய பிள்ளையை ஒரு இடத்துல போட்டு விட்டு அவள் என்ன செய்தார்? ஒரு இடத்துல போய் உட்காந்து அழுது கொண்டு இருந்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். என்ன எங்க கேட்டாரா? பிள்ளை இருக்கிற இடத்துல, உங்க கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் உங்க பக்கத்தான் இருக்கார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், ஆகவே நீ என்ன காண மாட்ட? தீங்க காண மாட்ட. கர்த்தர் உன் பக்கத்துல தாங்க இருக்காரு, பயப்படாதீங்க. பாருங்க, பக்கத்துல இருக்காராம் ஆண்டவர். பிள்ளையின் சத்தத்தை பக்கத்துல இருந்து ஆண்டவராகிய தேவன் கேட்க ஆரம்பித்தான். ஆகாருடைய கண்களை ஆண்டவர் திறந்து விட ஆரம்பித்தார். பாருங்க, தேவன் தம்முடைய பொக்கிஷமாகிய ஆண்டவர் என்ன சொன்னாலும் திறந்து விட்டானா. ப்ரேயர் பண்ணும்பொழுது இது நிச்சயமாக நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக இது நிறைவேறுமா? நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக வேலை கிடைக்குமா? நிச்சயமாக வேலை கிடைக்கும். நிச்சயமாக திருமணம் ஆகுமா? நிச்சயமாக திருமணம் ஆகும். திருமணம் ஆகாதவங்க தான் சொல்லணும். திருமணம் ஆனவங்க சொல்லி ஆகும்னு சொல்லாதீங்க, சரியா? தோவின் வில்டர்னஸ், எங்கே தான் வனாந்தரத்தில் சத்தம் சொல்கிறா, கத்துறா, அழுவுறா. பிள்ளையின் சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் ஆண்டு விசேஷ காரியங்களை கத்தரை செய்ய இருக்கிறார். ஆகாரை கூப்பிட்டு, ஆகார உனக்கு என்ன இருக்கும்? ஏன் இந்த இடத்துக்கு வந்த? எதுக்காக நீ வந்த? நீ போ, திரும்பி போ, வீட்டுக்கு போ. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் என்ன பண்ணேன்? அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவன் சொல்கிறான் என் பிள்ளை சாவப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். இன்றைக்கும் பிரச்சனை. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ உலகம் மாத்திரம் ஏனோ தானன்னு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. 100 பேர் 1000 பேர் இருக்கிற சர்ச்சில் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படனால அந்த 1000 பேர் கூட்டம் இருந்து என்ன பிரயோஜனம்? 200 பேர் இருந்தாலும் 200 பேரும் பரலோகத்துக்கு போகணும். ஆமென். இந்த 200 பேரை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். உங்கள் சத்தத்தை, ஏன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். நெகேமியா இருக்கிறார். வெள்ளிக்கிழமை எடுத்தேன். நெகேமியா இருக்கிறார். அவன் பாபிலோனில் இருக்கிறார். பாபிலோனில் இருக்கும்பொழுது சிறைப்பட்டு போனவங்களாம் வராங்க. வந்து சொல்கிறாங்க, எருசலேம் என்ன பண்ணிச்சு? சுட்டரிக்கப்பட்டுருச்சு. எல்லாம் சுட்டரிச்சிட்டாங்க. அந்த பேர்ன்ட் அவுட், அதாவது எருசலேம் முழுதுமே சுட்டரிச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. யார்? பாபிலோனியர்கள் எல்லாம் எரிச்சிட்டாங்க. இந்த செய்தியை வந்து யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா நெகேமியாட்ட சொல்கிறாங்க. நெகேமியா என்ன பண்ணுறான்? வசனம் எடுத்து நெகேமியா 1:4-5 எடுத்து வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. யாரா? எங்க யாரை பார்த்து?
நீங்களும் நானும் பார்க்கறது பரலோகத்தின் தேவனை நோக்கி. அடுத்த வசனம் சொல்லும், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து. பாருங்க, அட்ரஸ் பண்ற பரலோகம் தாங்க. ஆண்டவராகிய தேவன், பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். நம்பர் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் சொல்ற, வானம் உங்களுக்காக எனக்காக திறந்திருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷங்களை ஆண்டவர் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஆகார் என்று சொல்லப்பட்ட அந்த தன்னுடைய மகனுக்காக அழுதும் பொழுது அந்த மகன் அழுகிற சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சால், உனக்கு என்ன நேரிட்டது ஆகாரே, நீ திரும்பி என்ன பண்ண, புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவன் உயிருக்கு போராட்டுறான். அவர் சொல்கிறா, பெரிய ஜாதி ஒரு இடத்துல புறப்படும். அவங்க தான் இஸ்மவேலோட வம்சம். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால், ஜெபம் பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை திறக்கும். திருப்பி சொல்கிறேன், ஜெபம் பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை திறக்கும். சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்காக பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும். டோன்ட் ஸ்டாப் யுவர் ப்ரேயர். உங்களுக்கு கிடைக்கலன்றதுக்காக உங்கள் ஜெபத்தை என்ன பண்ணிடாதீங்க, தயவுசெய்து டோன்ட் ஸ்டாப் யுவர் ப்ரேயர். உங்கள் ஜெபத்தை என்ன பண்ணாதீங்க, நிறுத்துறாதீங்க. டோன்ட் ஸ்டாப் யுவர் ப்ரேயர். ஆமேன். உங்கள் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இன்னும் தேவனை நோக்கி ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் பொக்கிஷன் தருவதற்காக காத்துருங்க. ரெண்டாவது குறிப்பு, கீழ்ப்படிதல். பரலோகத்தின் பொக்கிஷம் சாலை எப்போ திறக்கும் என்று சொன்னால், உங்களுடைய கீழ்ப்படிதல்னால ஆண்டவராகிய தேவன் பொக்கிஷத்தை திறப்பார். எடுத்து வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்போது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமா, என்ன சொல்றான்னா, நான் சொன்னேன் கீழ்ப்படுதல்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? கீழ்ப்படுதல். முதல் என்ன சொன்னேன்? ஜெபம். பொக்கிஷத்தை திறப்பதுக்கு முதல் ஜெபம், பிரேயர். ரெண்டாவது கீழ்ப்படுதல், ஒபீடியன். இந்த கீழ்ப்படுதல் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் இதுக்கப்புறம் வருகிற 12 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த 12 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தர இருக்கிறார். ஏன் எப்படி தர இருப்பார்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் பொழுது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் சொல்லுங்களேன், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை உன்னை எப்படி வைப்பாராம்? மேன்மையாக வைப்பாராம். என்ன மேன்மைனா, 12 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 12 ஆசீர்வாதங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா 12 ஆசீர்வாதம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்ப. ஆமாம், ஒரு வழியாக வராமல் 7 வழியாக போவோம் அப்படின்னு பல ஆசீர்வாதங்கள் இருக்கும் பாருங்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க இருக்கார். நான் முதல்ல சொல்கிறேன், ஆண்டவராகிய தேவன் வானத்தை பொக்கிஷத்தை எப்போ திறப்பார்னா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பொக்கிஷத்தை திறப்பார். அதுக்கப்புறம் ஆண்டவர் பொக்கிஷத்தை எப்போ திறப்பார் என்று சொன்னால், நீங்கள் கீழ்ப்படுதல், ஒபீடியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கீழ்ப்படுதல் இருந்துச்சுன்னா ஆண்டவர் பொக்கிஷத்தை திறப்பார். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு இடத்துல என்ன பண்ணால், பரலோகத்தின் பொக்கிஷத்தை ஆண்டவர் எப்படிலாம் திறப்பார் என்று சொன்னால், மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். என் ஆலயம் ஆகாரம் உண்டாகும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து எந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, என்று சேனையில் கர்த்தர் சொல்றார். எந்த இடத்துல ஆண்டவர் சொன்னவே இல்லை. இந்த தசமபாகத்தை மாத்திரம் சொல்றாரு, நீ போட்டுட்டு பாரு. தசமபாகம் ஆண்டவருக்கு உரியது. 10ல் 1 பங்கு அது ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 10 ரூபா ஆண்டவருக்கு. சில பேர் இருக்காங்க, கடையில் போட்டோன்னே ஒரு 10 ரூபா எடுத்து ஆண்டவருக்குன்னு வச்சுருவாங்க. ஆனால் நமக்கு பழைய ஏற்பாட்டில் முடிஞ்சு போச்சுங்க. புதிய ஏற்பாட்டெலாம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியுமா? வெசனமாயும் இல்லை, கட்டாயமாகவும் இல்லை, மனதில் நியமித்தபடியே. ஆமாம், 10 மடங்குன்னு சொல்லலை. சாலேமின் ராஜா, அவர் யாருன்னே தெரியாது. அவர் ராஜாவாக இருந்தார். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவருக்கு போய் தசமாக கொடுத்தான். யாருக்கு தெரியுமா? ஆபிரகாம். அப்பமும் ரசம் எடுத்து கொடுக்குறான்.
அவர் பெரியவர், அவர் தான் இவர் கொடுக்கணும். ஆனால் இவன் போய் அவனுக்கு கொடுக்குறான் பாருங்க. அதுதாங்க ஆசீர்வாதம். நீங்கள் 10 ரூபா ஆண்டவருக்காக கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய சேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருப்பார். சில நேரத்தில், நிறைய நேரத்தில் ரொம்ப நான் சோர்ந்து போயிருப்பேன். பணம் இல்லாத நேரத்தில், கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த கிராஃபர்ட் சர்ச்சுக்கு நான் போவேன். மாலையில் கிராஃபர்ட் சர்ச் போவேன். அப்போ இருக்கப்ப என்கிட்ட இருந்தது ஒரு 500 அவ்வளோ 200 500 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாக்கெட்டில் கையை விட்டேன், எடுத்து அப்படியே போட்டேன். ஆண்டவரே, நான் விதைக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, மாத கடைசியில் பணத்தை போட்டு வந்தேன். அடுத்த நாள் எனக்கு என்ன தேவையோ அதை விட 2 மடங்கு அதிகமாக கர்த்தரனை ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் நேரத்தை கொடுக்கலாம், உங்கள் தாளந்தை கொடுக்கலாம், எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கலாம். 10 மடங்கு அதில் கொடுக்க, 10ல் 1 மடங்கு கொடுங்க ஆண்டவருக்கு. 10ல் 1 ஆண்டவருக்கு. 100 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபா அவருக்கு எடுத்து வச்சுருங்க. அதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ பரலோக தேவன் எப்படின்னா, நீங்கள் பரலோக வாசல் உங்களுக்கு திறக்கும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நீங்கள் தசமபாகம் கொடுக்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, மனுஷனை தேவன் வஞ்சிக்கலாமா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? என்னங்க வந்துச்சிட்டோம் நம்ம. ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கலன்னா வஞ்சிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தசமபாகத்தில் என்ன பண்றீங்களாம்? வஞ்சிக்கிறோம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, வானம் எப்போ திறக்கும் என்று சொன்னால், நீங்கள் தசமபாகம் கொடுக்கும் பொழுது வானத்தின் பலகணிகளில் ஆண்டவர் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். ஸோ அந்த விண்டோ ஆஃப் ஹெவன், அந்த விண்டோ, அந்த வானத்தின் பலகணியில் உங்களுக்காக திறக்கும். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆண்டவராகிய தேவன் வர்ஷிக்க பண்ணலாமா? ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுறார். நீ கொடுத்து பாரு, என்னை சோதித்து பாரு, என்னை டெஸ்ட் பண்ணி பாரு, என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு, கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பாரு, நீ போட்டு பாரு, அதுக்கப்புறம் கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு பாரு. இந்த தசமபாகம் கொடுக்குற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்து கொண்டே இருப்பார் பாருங்கள். இந்த தசமபாகம் பார்க்காம ஒரு நம்ம இதில் கவர் இருக்குல்ல, தசமகான் இருக்கும், இன்னொன்று விசேஷத்த காணிக்கை இருக்கும், அப்புறம் சுவிசேஷ காணிக்கைன்னு இருக்கும், நிறைய இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது தெரியுமா? டைரெக்டாக தசமபாகன்லாம் டிக் பண்ணாதுங்க, காணிக்கையில் டிக் பண்ணி போட்டுருங்க. அது தசமபாகமே இல்லை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளையும் முதற் பலனாகிய கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீங்கள் என்ன பண்ணுமா, நீங்கள் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாரா, உன் களஞ்சியத்தை உன் விளைவில் முதல் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. நான் கிராமத்தில் ஊழியம் செய்கிறப்பெல்லாம் அவங்க வீட்டில் விளைஞ்சதை, அவங்க வயலில் விளைஞ்சதை முத எனக்கு கொடுப்பாங்க. அதாவது கத்திரிக்காய் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இந்து மக்கள் தான். ஆனால் அவங்களுக்கு கடவுளுக்கு கொடுக்கணும்னு தெரியும். அதான் ஆண்டருக்கு கொடுக்கணும். த ஃபஸ்ட் ஃப்ரூட். எப்படி யார் கொடுத்தான்னா, ஆபேல் கொடுத்தான் இல்லையா? ஏதோ ஒரு ஆட்டை பிடிச்சி கெடுக்கல, இருக்கிறதுல பெஸ்ட் எதுன்னு பார்த்தான், அதை கொடுத்தான். அதான் ஆண்டவருக்கு பிரியம். அதில் ரத்தம் சிந்தப்பட்டது. பசமாகவே கொடுக்கலன்னா எப்படிங்க ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கலன்னா எப்படி நீங்கள் வாங்க முடியும்? இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி வாங்குவீங்க, இருக்கீங்களா? இப்படி கொடுத்து பாருங்கள், கர்த்தர் இப்படி வாங்கும்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் வீட்டில் கற்றுக் கொடுத்தது தான், எங்கள் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்தது தான். சம்பளம் வாங்கினா உடனே பிரித்து வச்சுருவாங்க. எங்கள் ஒய்ஃப் வீட்லேயும் போட்டு தான் கற்றுக் கொடுத்தது தான். எடுத்து தனியாக பிரித்து வச்சுருவாங்க. எல்லாத்துக்கும் தசமபாகம் கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருக்குன்னு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உன் களஞ்சிய நீரம் பூர்ணமாக நிரம்பும். உங்கள் ஃபினான்ஷியல் பொசிஷனில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாகும். ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கை தான். எங்கள் குடும்பத்தெல்லாம், எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு நாளுமே விசேஷித்த ஒரு வாழ்க்கை தான். ஃபினான்ஷியலில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா தேவனோட ராஜ்யத்தில் கொண்டு போய் விதைச்சிட்டு வந்துடுங்க. அதை அறுவடைய நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஃபஸ்ட்டு விட்டு நான் அந்த சர்ச்சில் இருக்கும்பொழுது, நான் போய் அந்த சர்ச் பிலீவர் கூட கிடையாது, நான் சும்மா உட்காந்துருப்பேன். இப்போ உட்காந்துருக்கும் பொழுது காணிக்க வரப்போ அவங்க 100 ரூபா அமிச்சாலும் பில்லு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவேன், நான் பேர் எழுதாமல் என்ன பண்ணுவேன், காணிக்கையை போட்டே இருப்பேன்.
அன்றைக்கி போட்டு அன்றைக்கி சாயங்காலத்தில் என்கிட்ட இருந்ததே 100 ரூபா தான். அந்த 100 ரூபா தான் நான் பெட்ரோல் போட்டு நிறைய இடத்துக்கு நிறைய வீட்டுக்கு போகலாம், ஜெபம் பண்ண போகலாம். அந்த 100 ரூபா நான் போட்டேன். அன்றைக்கு மாலையில் ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போனேன். போன இடத்துல சங்கலியானபுரம் ஒரு வீட்டில் போனது, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க என்னை கூப்பிட்டு பிரதர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, அந்த நாட்களில் நான் சொல்கிறது 2006-07 என்னை கூப்பிட்டு ஒரு கவரில் 1000 ருபீஸ் போட்டு கையில் கொடுக்க ஆரம்பித்தான். நம்ம எந்த போட்டோமோ அதை பவுன்ஸ் ஆகும். நீங்கள் 100 ரூபா போட்டால் உங்களுக்கு என்ன பவுன்ஸ் ஆகும்? 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்றுமே கொடுக்கலன்னா ஒன்றுமே வரவே வராது. நீங்கள் கொடுக்க விதைக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்லியிருக்கேன்ல, எங்கள் வீட்டில் ஒரு மரம் நட்டேன், சொல்லியிருக்கேனா இல்லையா? மாங்காய் மரம் நட்டேன். அது வளருது இன்ன வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்குது. ஏசாமி கனியை பார்த்தா அப்புறம் நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஒன்று இடத்துல கனி ஏதாவது இருக்குமா? இலையெல்லாம் நல்ல பசேன்னு இருக்குது, கொழுந்தாக விட்டு எரியுது. திடீர்னு முந்தானத்தை பார்க்குறேன், அங்கங்கே பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த மரத்தை பிடிச்சி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் கையை வச்சு. உன்னிடத்தில் கனி உண்டாவதாக இயேசு நாமத்தில். ஆமென். இல்லை வரணும்ல. ஒரு மரம்னா என்ன பண்ணும்? கனி இருக்கணுமா இருக்க வேணாமாங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு சொந்தமாக வேணுமா வேண்டாமா? இல்லை பிரதர் நான் வாடகை வீட்டிலே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை சைக்கிள் ஓட்டிகிட்டே போயிடுறேன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஒரு பைக் ஒன்றும் இல்லை, நான் அப்பாட்ட தான் கேட்குறீங்க, தருவாரா தரமாட்டாரா? நம்ம கேட்கறது இல்லைங்க. நான் இது மாதிரி மரத்தை பார்த்தேன், என்னடா அதை பார்த்து ஒரு நாள் கனி இல்லை. ஒரு நாள் போய் மரத்தை போட்டு வச்சு இயேசு நாமத்து ஒன்றுக்கு கனி உண்டாவதாகன்னு சொல்லிட்டு வந்தேன். திடீர்னு காரை ரிவர்ஸில் எடுக்க பார்த்தா பூவாக இருக்குது. பாலையும் என் ஒய்ஃபை காணும், பாரு பூ பூத்துருக்கு. அவங்க பார்த்தா இங்கே பூ பூத்துருப்பார், இங்கே எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலலாம் வரணுங்க. ஆமென். மொத்தம் உங்கள் வீட்டிலேருந்து ஆசீர்வாதம் ஆரம்பிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, நீங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியமும், சொல்லுங்களேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், தப்பு பண்ணிட்டிய. ஜெபிக்கல, ஜெபித்தா கர்த்தர் ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 23:23 எடுத்து வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, தேவபாரகரும் பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றத்தலாமையிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் செய்ய வேண்டும். வந்துருச்சா? பைபிள் இருக்கா இல்லையா? இருக்கா? தசமபாகத்தை பற்றி இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை செய்ய வேண்டும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொன்னேன் என்னவென்று சொன்னால், முதலாவது ஜெபம், ரெண்டாவது கீழ்ப்படிதல், மூணாவது தசமபாகம். இன்னொரு பொக்கிஷ சாலையாக ஆண்டவராக தேவன் திறக்க இருக்கிறான். ஏசாயா 45:4 எடுத்து வாசிக்கலாம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறியடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரம் இருக்கிற பொக்கிஷம். அப்படின்னா என்ன? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். அந்தகாரம்னா இருள், பிசாசு. இது அந்தகாரம்னா பிசாசு. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதைகளை நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உனக்கு உனக்கு நாமம் தரித்தேன். என்ன அந்த பொக்கிஷம்? இது என்னவென்று சொன்னால், கோரஸ் ராஜா என்று ராஜா இருக்கிறார். அந்த ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், அவங்க ஊரில் எருசலேமை அப்படியே சுட்டு அப்படியே சூறையாடிட்டாங்களாம். எருசலேம் நகரத்தில் இருக்கிற சூறையாடி அங்கே ஆலயத்தில் இருக்கிற தங்கம், பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, பாபிலோனியர்கள் எடுத்துகிட்டு போயிட்டார்களாம். அவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சூறையாடிட்டு தேவாலயத்தில் உள்ள எல்லா கோல்டு, சில்வர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். இது பிசாசோட கையில் போயிடுச்சு. இப்போ யார் கையில் போயிடுச்சு? இந்த தங்கம்லாம் பிசாஸ் கையில் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்னா, கோரேசின் ராஜாவை எழுப்பினார். அந்த கோரேசின் ராஜாவை எழுப்பும் பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த
அந்த பாபிலோனியர்களெல்லாம் நிர்மூலமாக்கி அந்த தேசத்தை ஜெயித்து அந்த தேசத்தில் இருக்கிற இங்கேருந்து என்னென்ன சூறையாடப்பட்டதோ அதை எல்லாத்தையும் கோரஸ் ராஜா என்ன பண்ணாலாம், திருப்பி யார் கொடுத்தாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து பாபிலோனில் அடிமையாக இருந்த எல்லா யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபும் இஸ்ரவேல் போட்டிருக்கு இல்லையா, எல்லாத்தையும் அவங்களுக்கு பணத்தோடு வெள்ளியோடு பொருளோடு எல்லாரோட ஆசிர்வாதத்தையும் அதை தான் சொல்லுது, ஒளிபிடத்தில் இருக்கிற பொக்கிஷம். ஆமே, இரும்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பிசாசு இருக்கிற உங்கள்கிட்ட இருந்து சந்தோஷத்தை பிடிங்கிட்டு போயிட்டான் பிசாசு, உங்கள்கிட்ட இருந்த ஐஸ்வர்யத்தை பிடிங்கிட்டு போயிட்டான், உங்கள்கிட்ட இருந்த சுகத்தை பிடிங்கிட்டு போயிட்டான், உங்களுடைய நகை கடனுக்கு போயிடுச்சு, கோல்டு ரேட்டு அதிகமாக போய்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் ரேட் ஆகிடுமா இருக்குது, இதெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அந்தகாரத்தில் ஒளிபிடத்தில் இருக்கிற அந்த புதைகள், எந்த புதைகள்னா எந்த பாபிலோன் ராஜா சூறையாடி கொண்டு போனானோ அதை நான் உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யாக்கோபு ஜனங்களுக்கும் நான் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறேன். அதுதான் நம்ம ஆண்டவருங்க. அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஒளிபிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், அந்த ஆரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஆமென், ஒளிபிடத்தில் இருக்கிற புதையர்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க தாங்க தெரியும், அவருக்கு எடுக்க தெரியாது. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே பிசாசு சூறையாடி போன எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி கொடுப்பாராம். இதுக்கு ஆதாரமாக 3 வசனத்தை நான் சொல்லுகிறேன். எரேமியா 15:13, எரேமியா 15:13 எடுத்து வாசிக்கலாம். உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தம் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாம சூறையிட விப்பேன். இப்படி சொல்றாரு ஆண்டவர், ப்ராஃபஸியா சொல்றாரு, கிரயம் இல்லாம சூறையாடிட்டு போயிட்டாங்க. அடுத்தது 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 17:3. வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளில் எல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷத்தையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். இது தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டது. யாருன்னா இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லப்பட்டது. எல்லாத்தையும் ஆஸ்தி, எல்லாத்தையும் பொக்கிஷம், எல்லாத்தையும் சூறையாடி போயிடுவாங்க. 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூத ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போற சொன்ன இல்லையா, பாபிலோனுக்கு கொண்டு போற. அப்பதான் சொல்றாரு, வெண்கல தாழ்பாளைகளை முறியடித்து இரும்பு தாழ்பாளைகளை வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் கொடுப்பான். பிசாசு என்னென்ன திருடுனானோ அவன் கையிலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறார். சந்தோஷமா இருக்காங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கரங்களிலிருந்து திருப்பி கொடுப்பார். நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை என்னை கோரஸ் ராஜா வந்த என்ன பண்ணா, மொத என்ன பண்ணான்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கல எல்லாத்தையும் என்ன பண்ணா திரும்பி தன்னுடைய ஊருக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ போகும்பொழுது அவங்க வெறுமையாக போகல. அவங்க போகும்போது எஸ்ரா போகும்பொழுது அவர் டன்னு கணக்கில் கோல்டு கொண்டு போனாங்களாம், டன்னு கணக்கில் வெள்ளியை கொண்டு போனாங்களாம். நெகேமியா வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மரங்கள், ஆலயத்துக்கு தேவையான மரங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளை முறித்து அந்த ஆரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபடத்தில் இருக்கிற புதைகளை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வானத்தில் இருந்த பொக்கிஷத்தையும் தருவார், பிசாசு திருந்த பொக்கிஷத்தையும் தருவார். சந்தோஷமா இருக்காங்க, ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் உங்களுக்கு ஆண்டு கொடுக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான் இல்லையா. அவன் வந்திச்ச பிறகு என்ன பண்ணான், அவனுடைய ஞானத்தினால அவன் குறுக்க ஞானத்தினால அவன் என்ன பண்ணான், ஏவாள்கிட்ட சொல்லி இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணான், குடும்பத்தில் பூந்து எல்லா காரியத்தையும் அவங்கள்ட்ட இருந்த பொக்கிஷத்தை திருடிட்டு போயிட்டான். அவங்கள்ட்ட இருந்த அந்த பரிசுத்தத்தை திருடிட்டு போயிட்டான். பாவம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு, பாவத்தில் பறந்துட்டான். அவனுக்குள்ளே இருந்த எல்லாம் அந்த மகிமை எல்லாம் இந்த பொக்கிஷம் எல்லாம் அவன்கிட்ட வந்து வெளியே போயிடுச்சு. இன்றைக்கி பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராக இழந்து போனதை மீட்கும்படி கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனது பொக்கிஷம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன புதையல், இழந்து போன ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஆண்டவராக தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிற பொக்கிஷ சாலையை
பிசாசு கையிலிருந்து ஆண்டவராகிய தேவன் அவர் எல்லாத்தையும் பிடுங்கி, அந்த காலத்தில் இருக்கிற எல்லா புதையல்களெல்லாம் பிடுங்கி கர்த்தர் உங்கள் கருத்தில் என் கருத்தில் கொடுக்குறார். எப்படி கொடுத்தாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் யார் அனுப்பிச்சார்? தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பித்தார். அனுப்பி என்ன பண்ணார்? எல்லாருடைய பாவங்களுக்கும் எல்லாருடைய அக்கிரமத்தையும் எல்லாருடைய மீறுதலையும் அவர் மன்னித்து, அவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, நீ உலகத்துக்கு வெளிச்சமாயிருப்பாய். தன்னுடைய வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவன் அந்தகாரத்தில் இருக்கிற எல்லா பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு, ஒளிபிடத்தில் இருக்கிற புதைகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்து, ரட்சிப்பெண் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். கொலோசியர் 2 3-4 எடுத்து வாசிக்கலாம். அவருடைய ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களை எல்லாம் அடங்கி இருக்கிறது. 3:2-9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணங்கள் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவருக்குள் தேவத்துவத்தின் பரிபூரணங்கள் யாருக்கு? ஆண்டவருடைய அவ்வளவு தேவத்துவத்தின் பரிபூரணங்கள் எல்லாம் அவருக்குள் என்னமா இருக்கான்? வாசமாக இருக்கான். அப்போ அவரை நம்ம இந்த பந்தியில் கலந்து கொள்றீங்க இல்லையா, அந்த அப்பமும் ரசமும் புசிக்கும் பொழுது இந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். தேவத்துவத்தின் பரிபூர்ணங்கள்லாம் அவருடைய சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கு. இதை நீங்கள் சாப்பிடும்பொழுது நீங்கள் அவரை போகிற ஆளுறீங்க, உங்களுக்குள்ள பொக்கிஷம் வருது. 2 கொரிந்தியர் 4:7 எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:7 எடுத்து வாசிக்கலாம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமையே எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்மளாம் யாரு? மண்பாண்டம். என்னைக்காலும் கீழே விழுந்துருவோன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த மண்பாண்டத்துக்குள்ளே தான் என்னத்தை வச்சிருக்காரு? பொக்கிஷம். அந்த பொக்கிஷம்னா என்னது? பரிசுத்த ஆவியானவர். பொக்கிஷம்னா என்னது? பரிசுத்த ஆவியானவர். இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தராகிய தேவன் செய்திருக்கிற எல்லா நன்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவருடைய பரிபூரணத்தினாலே அவருக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதம் நமக்குள்ளே வராது. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்கள், அதுக்கப்புறம் அந்த பொக்கிஷம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர் ஞானமாய் அறிவாய் பொக்கிஷத்தெல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சுட்டாராம்? நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு வச்சுட்டாராம். இயேசு என்ற ஞானம் உங்களுக்கு எனக்கும் வரும்பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த பொக்கிஷம் பெற்றவங்க யாருன்னா யோசேப்பு. இந்த ஞானத்தை பெற்றவர் யாருன்னா தானியேல். இந்த ஞானத்தை பெற்றவர் யாருன்னா மோசே. இந்த ஞானத்தை பெற்றவர் யாருன்னா எஸ்தர். இவங்களுக்கெல்லாம் இந்த பொக்கிஷம் இருந்தபடினால தான் கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த ஞானம், இந்த அறிவு, உங்களுடைய அறிவு, எஸ்தர்லாம் அவர் பண்ணுற அந்த மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தானியலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு ஆசீர்வாதமா. தானியல் 1:20 பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட அவனுக்கு 10 மடங்கு ஞானத்தில் ஆசீர்வாதம். யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வந்துச்சு? அக்ரிகல்ச்சர் அவன் அக்ரியா இல்லை, ஆனாலும் ஞானம் அவனுக்குள்ள ஆண்டவர் விசேஷமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களுக்குள்ளே ஆண்டவராகிய தேவன் வைத்தார். இப்போ எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 28:12 எடுத்து வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற ஏழைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். இந்த மாத்துக்குரிய வாக்குத்தத்தம் இதுதான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பாராங்க. நிச்சயம் திறப்பார். 14 வசனம் படிக்கல. 14 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரை கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல், சொல்லுங்களேன், வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவார். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உன்னைய வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல்
மேலாக்குவார். சந்தோஷமா இருக்கிறவர் ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வாசலை ஆண்டவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சமூகத்தை தசம பாகம் கொடுக்க வேண்டும். நீ மூன்றாவது கையிட்டு செய்கிற எல்லா வேலையை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். அதோடு அவர் நிறுத்திவிடல, ஒரு பொக்கிஷையும் ஒரு ஆசுவத்தையும் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறார். பாருங்க, நீ கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆஸ்வதிக்கப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆஸ்வதிப்பார். ஒரு டீ போட்டால் கூட அந்த டீயில் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு ரசம் வச்சிங்கன்னா கூட அந்த ரசம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கீங்களா? எனக்கு ரசமே வராது பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, புளியை கரைச்சி ஊற்றுங்க, அப்புறம் உப்பு போடுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஆமாம் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு நச்சு போடுங்க, ரசமாக ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக கர்த்தர் வைப்பார். பிரியாணி சாப்பிட்டா மாத்திரம் இல்லை, ஒரு கஞ்சி சாப்பிட்டா கூட கர்த்தர் அதில் ஆசீர்வாதத்தை வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை, நீங்க பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உன்னதத்தில் இருக்க தேவனை கூப்பிடு. வேலை இல்லையா? வேலை கொடுப்பார். வீடு இல்லையா? வீடு கொடுப்பார். நீங்கள் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்குறீங்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உபாகம் 28:12 படி கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலைக வானத்தை திறப்பார். எப்பெல்லாம் போய் முழங்கால் போடுறீங்களோ அப்பெல்லாம் வானம் திறக்கப்படும். எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறீங்களோ எல்லா பிசாசும் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனதெல்லாம் ஆண்டவர் பிடிங்கி உங்கள் கையில் கொடுப்பார். சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெப தேவைக்கு 9894913619. Did I